விபிஜி ராம்ஜி திட்டம் எனப்படும் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் லதா நெல் கொள்முதல் கிடங்குகள் குறித்தும் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு குறித்தும் கேள்விகளை எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மாநில உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன், கடந்த ஓராண்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 3,21,647 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் குடோன்களில் உள்ள மொத்த நெல் கையிருப்பு 1,11,609 மெட்ரிக் டன் என்றும் கூறினார். கடந்த ஒரு வருடங்களாக ப்ரொக்யூர் பண்ணது இந்த இடத்துல நெல் கொள்முதல் பண்ணது 3,21,648 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் 170 டிபிசி மூலமாக. அங்கிருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணதெல்லாம் சேர்த்து 2,10,079 மெட்ரிக் டன் மூவ்மெண்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அங்கே இருக்கிற குடோனில் இருக்கிற மொத்தம் ஸ்டாக் வந்து 1,11,569 இருக்கிற கெப்பாசிட்டி 1,83,400. அங்கே இருக்கிற நம்மளோட கெப்பாசிட்டி 1,83,400 இருக்கு. ஆனால் அங்கே இருக்க ஸ்டாக் மட்டும் 1,11,000 தான் இருக்கு. 60,000 ஸ்பேஸ் அங்கே இருக்கு. தொடர்ந்து பேசிய மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசின் 60% பங்களிப்பாக 7,586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநில அரசின் 40% நிதி பங்களிப்பாக 5,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த புதிய விபிகிராம் 2025 திட்டத்தின் கீழ் தற்போது 2027 நிதியாண்டிற்கு ஒன்றிய அரசின் 60% நிதி பங்களிப்பு ரூபாய் 7,586 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் 40% நிதி பங்களிப்பான 5,057 கோடி உடனடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.